ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பூக்களை வச்சுருக்கேன். இது சாமந்தி பூக்கள். இது ரோஜா பூவெல்லாம் இதில் தனியாக வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் கீழே கொட்டி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பெருசாகவும் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 kgக்கு மேலே தாங்க இருக்கும். கம்மியாக இருக்காது, 1/2 kgக்கு மேலே தாங்க இருக்கும். பாருங்களேன், இந்த சாமந்தி அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஒவ்வொரு பூக்களும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா பூக்களுமே இந்த முறை நல்லா பெருசாக பூத்துருக்கு. அந்த லைட் கலர் சாமந்தி பறிக்கவே இல்லைங்க. இன்றைக்கி பறித்தது எல்லாமே நான் டார்க் கலர் சாமந்தி தான் பறிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரோஸ் பாருங்கள், ரோஸுமே நிறைய பூத்துருந்துச்சு இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா செம வாசமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சென்டட் ரோஸுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரோஸும் பூத்துருக்கு. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ரோஸ். அது இல்லாமல் 2 குண்டு மல்லி பூக்களும் பூத்துருந்துச்சு. அதுவுமே பறித்து எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. இதிலே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இந்த பூக்களை பார்க்குறப்பவே அவ்வளோ சந்தோஷங்க. கடந்த 2 வருஷமாக நான் பொங்கலுக்கு பூவே கடையில் வாங்குறது இல்லைங்க. எங்கள் செடி பூக்களையே பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். என்னோடய போன ஆண்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.